வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி எத்தனையோ நபர்கள் உங்களை கீழே தள்ளி இருப்பாங்க. நீங்க எப்போதுமே உழைப்பை நம்பி வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். எதையும் ஷார்ட்கட் பண்ணாம, எதையும் எந்த விதமான ஷார்ட்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் மெதுவானதாகவும் நிதானமாகவும் செய்து முன்னேற முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. வாழ்க்கையில வெற்றி என்பது பொறுமையாக கிடைத்தாலும், ஆனால் அது நிலையான ஒரு வெற்றியாக இருக்க வேண்டும் என்று அதனை நினைத்து வாழக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்கங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் சரி, அது பொறுமையாக கிடைத்தால் அதுவே போதும் என்று நினைத்து கோடு போட்டு வாழக்கூடிய ஒரு நபராக மாறி இருப்பீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் உங்களுடைய அந்த உழைப்பையே சிலர் பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்திருப்பாங்க. நீங்க செய்த வேலைகள், உங்களுடைய முயற்சிகள், இது அனைத்திற்கும் அவர்களே இந்த ஒரு நேரத்துல கிரெடிட் கூட நிச்சயமாக கொடுக்கவும் ஆரம்பித்திருப்பாங்க. அதே மாதிரியான மனிதர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த சின்ன சின்ன உழைப்புகளுக்கும் உங்களை பற்றியும் பெருமையாக பேசிய அந்த நபர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில அந்த மனிதர்கள் தான் ஒரு நாள் உங்களை பின்னால் தள்ளி இருப்பாங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறி கொண்டே வாரீங்க அப்படின்னு உங்களை பின்னால தள்ளிய ஒரு நபர்கள் கூட நிச்சயமாக இருப்பார்கள். அதுவும் உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள். ஆனால் கூடவே இருந்து கொண்டு அவர்களுக்கு எதுவுமே தெரியாதது போல நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் முன்கூட்டியே இது இவனுக்கு கிடைக்கக்கூடாது என்று பணத்தை கட்டி சில வேலைகளை பார்த்திருந்திருப்பாங்க. ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் கிடைத்திருக்காது. நீங்கள் அவர்களிடம் எல்லாத்தையுமே புலம்பி விட்டு அதற்கப்புறம் பின்வாங்கி இருப்பீங்க. ஆனால் போக போக அதனை நீங்கள் உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. அவங்க ஏன் நமக்கு இப்படி வாழ்க்கையில பண்ணுனாங்க அப்படின்னு உங்களுக்கு உணர்த்திய தருணங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு தருணம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாக்காக மாறி இருக்கும். நான் எவ்வளவோ உழைத்தேன், ஆனால் நான் தான் பின்னால் போய்கொண்டிருக்கிறேன் என்கிற மாதிரியான கேள்விகள் உங்களை விட்டு போகாமல் இன்னும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இந்த விதமான விஷயங்கள் உங்களை உடைத்தாலுமே அது ஒரு தெளிவையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். உழைப்பை மட்டுமல்ல, அது பாதுகாக்கக்கூடிய புத்தியும் வேண்டும் என்கிற மாதிரியான சில கேள்விகளும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஒரு பாடமும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பதிலாக மாறவும் செய்திருக்குங்க. நீங்கள் உயர்ந்தால் உங்களுக்கு அவமானம் அதிகமானதாக மாறிவிடும். நீங்க வாழ்க்கையில ஒரு படியை எடுத்து வைத்து முன்னேற ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஹார்ட் ஒர்க் அனைத்துமே ஸ்லோவான ஒரு ரிசல்ட் ஆனது கொடுக்க கொடுக்கும். அது எவ்வளவு பெரிய வேலைகளாக இருந்தாலும் சரி, யாராலையும் செய்ய முடியாது என்று பின்தங்கி வந்தாலும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் பணமானது வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலைக்காகவும் நீங்கள் அந்த ஒரு வேலையை மறுபடியும் தொட ஆரம்பிப்பீங்க. ஆனா உங்களால வேகமாக செய்ய முடியவில்லை என்றாலும் போதுமான அளவுக்கு பொறுமையாக செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆனால் செய்து கொண்டேதாங்க இருப்பீங்க. என்னால் முடியவில்லை என்று நீங்கள் போக மாட்டீர்கள். ஆனால் அதனை செய்து கொண்டே இருப்பீங்க. ஆனா அதே நேரத்தில் உங்கள் மீது அனைவருமே தவறாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. தவறாக உங்களை நெகட்டிவான ஒரு மனிதர்களாக கூட நிச்சயமாக மாற்றவும் செய்வார்கள். நீங்கள் உயர்ந்த அளவுக்கு உங்கள் மீது பேசக்கூடிய வார்த்தைகளும் மிக பெரிய அளவுக்கு மாறி இருக்கும். நீங்க ஒரு இடத்தில் ஒரு விஷயத்துல நீங்க செய்து வாழ்க்கையில முன்னேறி விட்டீங்க. அனைவருமே உங்களை பாராட்டுவாங்க நீங்க நினைப்பீங்க. ஆனா மற்ற நபர்கள் செய்யாத தவறுகளுக்கும் இவன் இந்த ஒரு செயலை செய்ததால் தான் இந்த மாதிரி நடந்து விட்டது என்று அனைவருமே உங்களுக்கு எதிராக மாறி இருப்பாங்க. ஆனா ஏன் இப்படி மாறினார்கள், எதற்காக இப்படி மாறினார்கள் என்று உங்களுக்கே தெரிந்திருக்காது. ஆனால் நீங்கள் எல்லாரையுமே நம்புவீங்க. எல்லாரையும் நம்பி வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் தான். இருந்தாலும் ஏன் இப்படி ஏற்பட்டது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் நிச்சயமாக நடந்திருக்கும். சிலர் உங்களுடைய சக்சஸை கூட அக்செப்ட் பண்ண முடியாம அதை அவமானமாக மாற்றிய நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த அந்த விதமான சில முயற்சிகள் தான் உங்களை நிச்சயமாக கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கும். நான் முன்னேறினால் ஏன் இவ்வளவு வழி, ஏன் அனைவரும் பொறாமைப்படுகிறார்கள் என்று நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லாம நீங்க இருந்திருப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி எல்லாமே கிடைத்து விட்டது என்றால் நம்மளை விட இவங்க முன்னேறி போய் விடுவார்களோ என்கிற மாதிரியான ஒரு பொறாமை நிறைந்த ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில எதையுமே முன்னேற்றி கொடுக்க கூடாது, எதுவுமே வாழ்க்கையில உருவாக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக மாறி இருப்பீங்க. ஆனா இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு தேவையானது எது என்பதை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். உங்களுடைய பாதை சரி என்று சொல்லக்கூடிய ஒரு சிக்னலையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் செய்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் காத்திருந்து பாருங்கள். உங்களுடைய முயற்சியை கேலி செய்தவர்கள் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தபோது உங்களுடைய கனவுகள் அனைத்துமே சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் இனிமே சிலருக்கு அது ஜோக் போல தெரிய ஆரம்பித்திருக்கும். ஆனால் அது உங்களுடைய முயற்சிகளாக இருக்கும். உங்களுடைய மனதில் இருந்து நீங்கள் எடுத்த ஒரு முயற்சிகளாக இருக்கும். மற்ற நபர்களை நம்பி இல்லாமல் நீங்கள் சொந்த காலில் நின்று இருப்பீர்கள். அதனால உங்களுக்கு எவ்வளவோ பணமானது போயிருக்கும், எவ்வளவோ மரியாதையும் போயிருக்கும். ஆனால் சிலர் அதனை பார்த்து நீ எதற்கும் கவலைப்படாதே, இன்னும் நீ ட்ரை பண்ண உன்னால முடியும் என்று கூறி போயிருப்பாங்க. ஆனா சில நபர்கள்
உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் உங்களை பாராட்டுவார்களோ, உங்களுக்கு ஆறுதல் கூறுவார்கள் என்று நினைத்தீர்களோ அவர்களே வந்து உங்களுக்கு கேலி செய்வார்கள். இதெல்லாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்னு உங்களுக்குள்ள இந்த மாதிரி பேசி கொண்டு இருப்பாங்க. இதுல என்ன சக்சஸ் வரும் என்ற ஒரு கேள்விகள் கூட உங்களுடைய மனதில் ஒரு சந்தேகத்தை உருவாக்கி இருக்கும். என்னடா நம்ம யாரெல்லாம் நம்மளுடைய மனிதர்கள் நினைத்தமோ அவங்கெல்லாம் ஏன் இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அதனால அதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிரிப்பு கூட நிச்சயமாக வந்திருக்கும். அதுவும் உங்களை நிச்சயமா ஹர்ட் பண்ணவும் ஆரம்பித்திருக்கும். ஆனா அதே ஒரு நேரத்தில் உங்களை அது இம்ப்ரூவ் பண்ணாம உங்களை தீ மாறி மாத்திருக்கும். நீங்க இந்த ஒரு நேரத்தில் அதிக அளவுல அடி வாங்கி இருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிந்து வாழக்கூடிய ஒரு நபராக மாறி இருப்பீர்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையில பிராமிஸ் என்பதை எடுத்துக்கொள்வீங்க. இனிமே ஒரு நாள் நான் எல்லா விதமான கேள்விக்கும் பதிலை வந்து கொடுப்பேன் என்று உங்கள் மீது நீங்களே பிராமிஸ் பண்ணி வாழக்கூடிய ஒரு நபராக மாறி இருப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து உங்களை முன்னேற்ற ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதையும் உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் காத்திருந்து பாருங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய உழைப்புக்கு பெரிய பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எப்போதுமே அமைதியாக உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். மற்றவர்கள் பாராட்டாத நேரங்களில் கூட நீங்கள் உங்களுடைய பாதையில் இருந்து விலக மாட்டீங்க. விலகாம உங்களுடைய உழைப்பை போட்டுக்கொண்டே தாங்க இருப்பீங்க. பலமுறை இந்த ஒரு உழைப்புக்கு எப்போது பலனானது கிடைக்கும் என்று பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கேள்விகளுக்கு கூட பதில் கிடைக்காமல் நீங்கள் உழைத்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இந்த கேள்விகள் உங்களை சோர்வடைய வைத்துக் கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அந்த நிலைத்தன்மை தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தைரியமாக மாறி இருக்கும். ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிஞ்சிருக்காது. போக போக அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அமைதியான ஹார்ட் ஒர்க் என்பது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பதிலை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. நீங்க செய்த ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிகளும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்குள்ள உருவாக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை இனிமே நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே பதிலை தேடி கொடுக்கும். அந்த ஒரு நாள் வந்த போது நீங்கள் ஒரு ஆழமான ஒரு நிகழ்வை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. நான் விட்டு விடல, அதனால தான் இன்று கிடைத்தது என்று உங்களை நீங்களே உணர்த்தி கொண்ட நாட்கள் கூட நிச்சயமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க காத்திருந்த வெற்றி இப்போது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட வெற்றியை நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டு இருந்திருப்பீங்க. அது ஒரு கோல் மட்டும் கிடையாது. அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுயமரியாதையை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக கூட இருந்திருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். போக போக அதை நீங்களே உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. அந்த வெயிட் பண்ணி உங்களை அது மிகப்பெரிய அளவுக்கு டயர்டாக்கி இருக்கும். ஆனால் இப்போது அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கும். ஒரு நாள் அந்த ஒரு சக்சஸ் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கைக்கு வந்து சேரும். அது ஒரு ரிசல்ட்டாக இருக்கலாம், ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பலனாக கூட இருக்கலாம். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்க நினைத்ததை விட பெரிய ஒரு பலனானது உங்களுடைய கை மேல் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு நிமிடம் தாங்க நீங்க கடந்த கால தடைகளை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு கண்ணீரே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக மாறியிருக்கும். ஏன் இப்படி நடக்கு, எதனால இப்படி நடக்கு என்று நீங்களே உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களானது நடக்க ஆரம்பிக்கும். பணமானது நிலையாக சேர்க்கக்கூடிய ஒரு காலமானது உருவாகும். முன்பு நீங்க ஏன் பண்ணி கொண்டிருந்தாலும் அதுல ஒரு நிலைத்தன்மை என்பது இல்லாமல் போயிருக்கும். நீங்க சம்பாதித்து கொண்டுதான் இருப்பீர்கள். சம்பாதித்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை என்பது இல்லாமல் போயிருக்கும். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனது உங்களுடைய வாழ்க்கையில மாறி இருக்கும். ஆனால் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில பணம் ரீதியான உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை என்பது முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போது மாற ஆரம்பித்திருக்கும். போதுமான அளவுக்கு பணம் ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தீர ஆரம்பிக்கும். நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணமானது உங்களுடைய வாழ்க்கையில பணமாக மட்டுமல்லாமல் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திறமையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அதனால பணத்தை நீங்க எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அதை எப்படி சேமித்து வைக்கணும், எந்த ஒரு இடத்தில் வைக்கணும், எப்படி நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும் என்று நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான செலவுகளை நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சேவிங்ஸாக மாற ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் நீங்க பில்ட் பண்ணும்போது ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய பேங்க் பேலன்ஸை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமானது நிச்சயமாக கிடைக்குங்க.
உங்களுடைய கரியர்லயும் இந்த ஒரு நேரத்துல முன்னேற்றம் வேகமாக உயர ஆரம்பிக்கும். நீங்க கரியர்ல ஸ்லோவா தான் இருப்பீங்க. அப்படி இருந்தாலுமே அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியை நிச்சயமாக கொடுக்கும். நான் இன்னும் முன்னேற வேண்டும் என்கிற ஒரு ஆசைக்கு முன்னேற வேண்டும் என்கிற ஒரு முயற்சியும் நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள். இந்த ஒரு முன்னேற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தூண்கல்லாக மாறி நிற்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பலன்களை தேடி கொடுக்கும். உங்களுடைய சீனியர்கள், உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே நீங்க போடக்கூடிய எஃபோர்ட்டை பார்த்து அனைவருமே அதிர்ச்சி அடையவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல வேலைகளை செய்வீர்கள். யாருமே செய்ய தெரியாத வேலைகளை கூட நீங்க வேகமாக செய்து முடிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாறி இருந்திருப்பீங்க. இந்த விதமான ப்ரொமோஷன் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்கிரிமெண்ட் ஆகவும் புதிய ஒரு மதிப்பையும் உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். இந்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை, ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்குன்னு கொடுக்க ஆரம்பிக்கும். நான் சரியான பாதையில் தான் போய்கொண்டு இருக்கிறேன் என்பதை உங்களுக்கே உணர ஆரம்பித்து கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.